தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். 10க்கும் மேற்பட்ட பெண்களை காதலிக்கிறதா ஆசை காட்டி உல்லாசம் அனுபவித்து பல லட்சங்களை சுருட்டி இருக்காரு இங்க ஒரு இளம் வழக்கறிஞர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகாரால் பாஜக நிர்வாகி கைதான கதை இது. முக்காடு போட்டு அழைத்து வரப்படும் இந்த ஜிம் பாடி தான் பல பெண்களை ஏமாற்றி பணம் பறித்த பாஜக பிரமுகர் இளம் வழக்கறிஞர் தமிழரசன். கட்டுமஸ்தான உடல், கலர் கலரான கார்கள், விதவிதமான கெட்டப், இப்படி பல ரூபங்களில் எத்து காட்டிய வித்தகனுக்கு பின்னால் மறைந்திருப்பது எல்லாம் வெறும் மோசடி மட்டும்தான். இப்படி ஸ்டைலாக மாஸ் காட்டி கல்லூரி மாணவி முதல் இளம் பெண்கள் வரை பலரின் வாழ்க்கையில் மன்மதனாக விளையாடி இருக்கிறார் இந்த வழக்கறிஞர். அதற்கு சான்றுதான் இந்த தாயின் கதறல். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க என மகளை பற்றி தாயிடமே தவறாக கூறி இந்த இளம் மோசடி மன்னனும் அவரது தந்தையும் சேர்ந்தே மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இந்த பெண் கொடுத்த புகார்தான் கருப்பு சட்டை அணிந்து கோர்ட் வாசல் ஏற வேண்டிய தமிழரசனை இன்று முக்காடு போட வைத்து காவல் நிலையத்தில் கம்பி எண்ண வைத்திருக்கிறது. சென்னை தாம்பரத்தை அடுத்த செம்பாக்கம் திருவிக்க நகரைச் சேர்ந்தவர்தான் இந்த லியாஸ் தமிழரசன். வெறும் 24 வயதேயான இவர் தனியார் சட்டக்கல்லூரியில் இறுதியாண்டு சட்டப்படிப்பு படித்து வருகிறார். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக இளைஞரணி செயலாளராகவும் பதவியில் உள்ளார். இவருக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு பள்ளியில் படிக்கும் போது ஒரு மாணவியுடன் நட்பு மலர்ந்திருக்கிறது. அந்த நட்பு காதலாக மாற இருவரும் கடந்த சில ஆண்டுகளாகவே காதலித்து வந்துள்ளனர். அந்த மாணவியை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பெற்றோரிடம் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். பின்னர் ஆளில்லாத நேரங்களில் வீட்டிற்கு அழைத்துச் சென்று திருமணம் செய்வதாக ஆசை காட்டி உல்லாசமாக இருந்துள்ளார். அது மட்டுமின்றி பல இடங்களுக்கு கூட்டிச் சென்று பலமுறை உல்லாசம் அனுபவித்துள்ளார் தமிழரசன். அத்தோடு குடும்ப கஷ்டம், கடன் பிரச்சனை என கூறி சிறுக சிறுக அந்த பெண்ணிடம் இருந்து 20 லட்சம் ரூபாய் பணமும் 20 சவரன் நகையும் வாங்கியிருக்கிறார். வருங்கால கணவன்தானே என்று நம்பிக் கொடுத்த அந்த பெண்ணுக்கு பின்னாளில் காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. தமிழரசன் அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியாது என மறுத்திருக்கிறார். கொடுத்த பணத்தையும் மறந்துவிடச் சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த பெண் விடாமல் பணத்தை தொடர்ந்து கேட்டு நச்சரித்த போது இருவரும் உல்லாசமாக இருக்கும் போது அந்த பெண்ணுக்கே தெரியாமல் எடுத்து வைத்திருந்த ஆபாச வீடியோவை காட்டி இணையத்தில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டி உள்ளார். தமிழரசன் இப்படி ஒரு கொடூரமானவனா என்று நிலைகுலைந்த அந்த பெண் தனது தாயிடம் இந்த விஷயத்தை கூறி புலம்பியிருக்கிறார். பின்னர் அந்த பெண்ணின் தாய் தமிழரசனின் தந்தைக்கு போன் செய்து பணத்தை கேட்டபோது அவரையும் ஆபாசமாக பேசி மிரட்டி உள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட பெண் லியாஸ் தமிழரசனின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை சோதனை செய்து பார்த்தபோது அதில் அவர் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்துள்ளது. அனைத்து பெண்களிடமும் ஒரே மாதிரி வசனம் பேசி காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி பணம் மற்றும் நகையை வாங்கியிருப்பதை கண்டறிந்துள்ளார்.
உடனே குதித்து போனவர் லியாஸ் தமிழரசன் மீது சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தமிழரசனை அதிரடியாக கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில் தான் மோசடி பணத்தை வைத்து அக்காவின் திருமணத்தை தடபுடலாக நடத்தியதாகவும் தனக்கு ஒரு கார் வாங்கிக் கொண்டதாகவும் கூறியிருக்கிறார். பின்னர் போலீசார் தமிழரசனின் செல்போன், லேப்டாப்பை பறிமுதல் செய்து சோதனை செய்தபோது அதில் பெண்களுடன் அந்தரங்கமாக இருக்கும் 9 ஆபாச வீடியோக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தொடர்ந்து விசாரித்ததில் இதே பாணியில் 10க்கும் மேற்பட்ட பெண்களிடம் காதல் வலை வீசி பணம் பறிப்பதை வாடிக்கையாகவே வைத்திருந்தது அம்பலமாகியுள்ளது. ஆனால் வீடியோவில் இருக்கும் இளம் பெண்களில் பலருக்கு திருமணமாகிவிட்டதால் யாரும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புகார் கொடுக்காமல் இருந்துள்ளனர். பெரிய அளவில் பணத்தை இழந்த 2 பெண்கள் மட்டுமே தமிழரசனின் மீது புகார் கொடுத்துள்ளனர். அது மட்டுமின்றி லியாஸ் தமிழரசன் கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் கேரளாவைச் சேர்ந்த ஒருவரை அச்சரப்பாக்கத்தில் வைத்து திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இப்படி ஒரு பகீர் புகாரில் லியாஸ் தமிழரசன் கைது செய்யப்பட்டிருப்பதால் திருமணம் செய்த பெண்ணிடமும் இதேபோல் வேலை காட்டினாரா என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாஜகவைச் சேர்ந்த தமிழரசனின் தந்தை ஏழுமலை திமுகவைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயிடம் வக்கீல் மகனுக்கு வக்காலத்து வாங்கி மிரட்டல் விடுத்த வீடியோ வைரலானதால் தற்போது ஏழுமலை வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகி இருக்கிறார். தொடர்ந்து வேறு யாரேனும் தமிழரசனால் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்று விசாரித்து வரும் போலீசார் தலைமறைவாக உள்ள அவரது தந்தை ஏழுமலையையும் தேடி வருகின்றனர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.